Sometimes God allows us to go down. சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை வாழ்வின் தாழ்விடங்களுக்கு நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறார். Have you ever had a situation where you are with God and you have gone low? தேவனோடு இருந்தும் கூட நீங்க கீழே இறங்கி அல்லது உடைக்கப்பட்டு அல்லது தோண்டப்பட்டு மற்றவர்களால் சூறையாடப்பட்டு முதுகில் குத்தப்பட்டு நன்மை செய்த உங்களுக்கு தீமை ஏற்படுத்தப்பட்டு உடைக்கப்பட்டு ஒரு லோல ஐ ஆம் சோ ஃபீலிங் லோ அந்த நிலைமைக்கு போயிருக்கிறீங்களா? சில இங்கிலீஷ்ல there's a saying, I've hit rock bottom. Have you heard about that? Rock bottom அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல இருக்கிற மண்ணெல்லாம் தாண்டி கீழே இருக்கிற அந்த பாறை கிட்ட வந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி அர்த்தம். I've hit rock bottom. எல்லா பிசாசும் உங்களுக்கு விரோதமா தலை விரிச்சு ஆடுது, எல்லா பிரச்சனைகளும் ஒன்னா சேர்ந்து வருது. So many problems are coming at the same time. People are betraying you. You are not able to meet the ends and you have hit rock bottom. And when the time comes when people start to say, even your friends turn into foes and they say enough is enough, I don't think you are in the right place, I don't think you are worthy enough to be my friend, I don't think you deserve அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு தோல்வியா ஒரு குழியில நீங்க இறங்கினதுனால உங்களை ஒரு தோல்வியா பார்த்துட்டு some people have turned their back and walked against you. உங்க முகத்துக்கு நேரா நின்று எதிர்த்து பேச துணியாதவர்கள் நீங்கள் கஷ்டத்தின் வழியாய் போகும்போது உங்க முகத்துக்கு முன்னாடியே நின்னுகிட்டு நீதான் ஒரு தோல்வியாச்சேன்னு சொல்லாம சொல்றாங்களா? Have you hit rock bottom? Then this is the prophetic word for you. God made you hit the bottom so that you will understand who you are made of. நீ யார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். You are a rock. நீ ஒரு கன்மலை. நீங்க யார் மேல கட்டப்பட்டிருக்கீங்கன்னு காண்பிக்கிறது தான் கர்த்தர் சில நேரத்தில் சிலரை உங்களுக்கு விரோதமாய் குழி தோண்ட விடுவார். குழி தோண்ட 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 கீழே இருக்கிற அந்த கண்மலையை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். சில வேளைகளில் நம்முடைய சத்துருக்களுக்கு தெரியாது அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள். ஏனென்றால் அவர்கள் குழி வெட்டாவிட்டால் கீழே இருக்கிற உங்க அஸ்திபாரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு உங்களுக்கே புலப்படாது. உங்களுக்கு விரோதமா குழி வெட்டினாதான் தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் கண்மலையாம் கிறிஸ்து. I want to prophetically speak to somebody. You see, there is a breaking point. People, when they see that you have hit a rock bottom, they think that you have no future. இதுக்கு மேல இவங்க எழும்ப மாட்டாங்க, இதுக்கு மேல இவங்க சபை எழும்பாது, இவங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நடக்காதுன்றதுனால சில பேர் உங்களை விட்டு திரும்பி போறாங்க. சில பேர் உங்களை வேண்டான்னு நிராகரிக்கிறாங்க. மகளே, ஆண்டவர் உனக்கு சொல்றார், நீ கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறாய். Let the people who walk away from you, let them walk. அவர்களுக்கு யார் என்பதை கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார். உன்னோடு இருந்ததுனால தான் அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்கன்றத கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை அசைக்க விட மாட்டார். யோசேப்பை தூக்கி குழியில போட்டார்கள். ஆண்டவர் கைவிட்டுட்டாரா என்ன? கொண்டு போய் அரண்மனையில வைக்கல. இன்னைக்கு உங்களை குழியில போடலாம். கூட இருந்தவங்களே உங்க மேல நம்பிக்கை இல்லாம உங்க மேல தீர்ப்பு எழுதலாம். இவன்லாம் உருப்பட மாட்டான், இவங்கெல்லாம் எழும்ப மாட்டாங்க. அது பிசாசு பேசுற வார்த்தை. Let me tell you like this. Don't let the enemy tell you who you are. Believe in the Lord who tells you who you are. சத்ரு உங்களுக்கு விரோதமாய் சொல்ற காரியத்தை நம்பாதீங்க. சத்ரு சில பேரை யூஸ் பண்ணி அவர்கள் வாயில சொல்லனா கூட செயல்ல காமிப்பாங்க தெரியுமா? செயல்ல காமிப்பாங்க தெரியுமா? நீங்க ஒண்ணுமே இல்லைன்றத அவங்க செயல்ல காமிப்பாங்கல்ல.
சோர்ந்து போயிடாதீங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். Just because I am silent doesn't mean I am stupid. Just because I don't react to you doesn't mean I am afraid. Just because you stab me, I don't need to stab you back to show how powerful I am. I don't react because I believe in the Lord Jesus Christ. சொல்லுங்க ஆமென். இதை எழுதி வச்சுக்கோங்க. You don't need to reply to every questions being asked against you. You cannot explain everything that is happening in your life. You cannot answer everybody all the time. Sometimes you will not understand the journey, but God is in control. Like the Holy Spirit telling me, I am there with you. நான் உன்னோட இருக்கிறேன். சிலர் உன்னை விட்டு போகிறார்கள் என்பதனால உன் ஒர்த் கம்மி நினைச்சிராத. Just because you don't have money today, don't think you are worthless. You are priceless. You are precious. You have the mandate to change the world. உலகத்தை அசைக்கிறதுக்கு மாற்றுவதற்கு தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். Just because I'm smiling doesn't mean I'm stupid. I've hit rock bottom. Yes, I have hit rock bottom. But God allows you to be digging deep to show the rock that you are built upon. பெரிய வீட்டை மண்ணு மேல கட்ட முடியாதுங்க, பாறை மேல கட்டணுங்க. You see, you were shaken, you were broken, you hit rock bottom, not because God wants to destroy you. God is laying the foundation for a great building. Why the delay in my life? Because I am making a foundation. Abraham, why you didn't get a child? Because God is going to build a whole nation. The nations of the world are going to be built on my child. நான் பெற்றெடுக்க போகிற மகன் மேல் தேசங்கள் கட்டப்பட போகிறது. ஆகவே அஸ்திபாரத்தை கர்த்தர் ஆழமாய் போடுகிறார். My son, my daughter, the Lord is transforming you. He is making you rock solid so that the building that He builds on you will stay forever. You are a legacy. You are a history maker. You are precious to God. நீ தேவனுக்கு விலையேற பெற்றவள். மற்றவர்களை பார்த்து உன்னை கம்பேர் பண்ணி உங்களுடைய தரத்தை குறைவாய் எடை போடாதீங்க. நீங்க விலையேற பெற்றவர்கள். Heaven looks at you as precious. Heaven says you are precious to Him. ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்களுடைய இருதயத்தை காய மாற்றுகிறதை பார்க்கிறேன். I see God touching you so deep in your heart. நீங்க இரவு தூங்கல. You were asking questions to God. You have been saying, God, speak to me. You cried to God and you said, speak to me, Lord. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துரோகங்கள்? எதிர்காலத்தை குறித்து கேள்வி பயங்கரமா போராடி ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க. I want you to speak to me. நான் விட மாட்டேன், என்னோட நீங்க பேசிதான் ஆகணும். டைம் ஆயிட்டே போதே ஆண்டவரே, என் வாழ்க்கையில எப்ப ஆண்டவரே அற்புதம் நடக்கும்? நானும் நம்பிக்கிட்டே இருக்கிறேனே, கால தாமதமாகிட்டே இருக்குதே, எல்லாருக்கும் என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிட்டே இருக்குதே. ஆண்டவர் பார்த்து சொல்றார், எல்லாரும் உன்னை ஒதுக்கட்டும், எல்லாரும் முடியாதுன்னு சொல்லட்டும், அதுக்கு பிறகு நான் வந்து செஞ்சு மகிமையை நான் எடுத்துக்கொள்ளுவேன். You know why God is waiting for you to hit rock bottom? Because when you hit rock bottom and then God builds you up, then everybody will know it is only the hand of God. சொல்லுங்க அல்லேலூயா.
அருமையான ஜான் ஜோசப் தீர்க்கதரிசி ஐயா அவர்கள் தேவனோடு இருக்கிறார்கள். ரைஸ் ஃபார் எவ்ரி சோல், கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் என்று சொல்லி டஃப்டன் கோரியில் ஒவ்வொரு வருஷமும் அவர் விசேஷமான கூட்டங்களை நடத்துவார், தீர்க்க தரிசனமாய் பேசுவார். எக்மோரில் இருக்கிற நர்சியஸ் அசோசியேஷன் ஹாலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூட்டம் நடத்துவார். அதில் ஏராளமான பேர் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிசாசு துரத்தப்பட்டு விடுதலை வாங்கியிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனமாய் பேசுவார். I am one of them who has received the prophetic word. அந்த நர்சஸ் அசோசியேஷன் ஹால் சின்னதாக இருக்கும், வெளியில் சேர் போட்டிருப்பாங்க. வெளியில் உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது என்னோட கர்த்தர் பேசி இருக்கிறார். Prophetically God has spoken to me and he has prayed over me. But before he went to be with the Lord, இந்த ஃபோட்டோ இப்போ போடுவாங்க பாருங்க. he is prophet John Joseph. துல்லியமாக பேரை சொல்லி அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பேர், அவங்க என்ன காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது அவ்வளோத்தையும் அவர் சொல்லுவார். அருமையான தேவனுடைய தாசன். பல பேர் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடைசியாக அவருடைய சபையில் ஒரு யூத் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த யூத் மீட்டிங் நான் பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த யூத் மீட்டிங்குடைய தலைப்பு தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அப்போ எலியா எப்படி தேவனை சந்திக்க ஆயத்தப்பட்டார், எலிசாவை எப்படி எழுப்பினார் என்று சொல்லி நான் செய்தி கொடுத்த போது, இவர் பின்னாடி அவர் சுகமில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், பின்னாடி காரில் உட்கார்ந்திருந்தவர் முடிவில் முன்னாடி எழும்பி வந்தார். அவரை பார்த்த உடனே சொன்னேன், எலியா வந்திருக்கிறார், அவர் இப்பொழுது ஜெபிப்பார். யாரெல்லாம் எலிசாவா மாற விரும்புகிறீங்களோ முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டேன். ஆல்டர் காலுக்கு ஏராளமான வாலிபர்கள் முன்பாக வந்தார்கள். அப்பொழுது நான் பக்கத்தில் இருந்த முழங்கால் போட்டு அவர் காலை பிடிச்சுக்கிட்டேன். அப்போ அவர் எனக்காக ஜெபம் பண்ணி சொல்லும்போது சொன்னார், எல்லாரும் உன்னை கைவிட்டார்கள் என்று யோசிக்கிறாய், எல்லாரும் உன்னை கை நெகிழ்ந்து விட்டார்கள், யாரும் என்னை தூக்கிவிட இல்லை என்று கதறுகிறாய். நானே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம், என்னை அன்றி உனக்கு வேறொரு துருகம் இல்லை, நானே உன்னை உயர்த்தினேன் என்பதற்காகத்தான் நான் எல்லாரையும் உன்னை விட்டு விலக்கினேன். Because nobody can say நான் தான் இதுவருடைய உயர்வுக்கு காரணம்னு சொல்லி யாரும் சொல்லிக்கொள்ளாதபடிக்கு நானே உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னான். The Lord, the crux of the whole core of the issue is, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஏன் சிலர்ந்து பிரிச்சு எடுக்கிறார்னா, அவர்தான் உங்களை உயர்த்துகிறவர், அவர்தான் உங்களுடைய ஆதாரம், அவர்தான் உங்க அஸ்திபாரம். He is the rock on whom you are built. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். May the Lord bless you. May the Lord, I look into your eyes. உங்க கண்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தரோ உங்களுக்காக உயர்ந்த அடைக்கலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அஸ்திபாரம் அழைக்கு கீழே கொண்டு போனார்னா யாரும் பார்க்காத அளவுக்கு உயரமா உங்களை தூக்க போறாருன்னு அர்த்தம். ரொம்ப கீழே அஸ்திபாரம் இருக்குதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரொம்ப உயரமா பில்டிங் மேல எழும்ப போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப லேட் ஆகுதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். Never compare yourself with others. பொறுமையா இருங்க, கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26.
உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.